வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 24. தலைப்பு: குடும்பம் அமைதி பெற. இணக்கத்தை வற்புறுத்தும் போதும் பிணக்கை தீர்க்கும் போதும் இன்சொல்லையே உள்ளமும் உதடும் உபயோகப்படுத்த வேண்டும். இன்சொல்லினால் கெடுதல்கள் ஒழிய நன்மைகள் பல பெறலாம். குடும்ப அமைதியை பெற சலனமில்லாததும் விசாலமானதுமான மனம் வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் என்பார்களே, அது இங்கேதான் வேண்டும். பொறுமை, சகிப்புத்தன்மை இவை எல்லையின்றி தேவையாகும். எவ்வளவு பெரிய குழப்பமானாலும் பொறுமை ஒன்றினாலேயே வெற்றி கண்டு விடலாம். பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும். அதுபோல் பிறர் கூறும் கடுஞ்சொற்களையும் அவை சொல்லப்படாதது போல் பாவித்து ஒதுக்கிவிட வேண்டும். அப்போதுதான் அமைதி பிழைக்கும். தற்போது அம்மா மகளுக்கிடையே கூட பிணக்குகள் தோன்றுவதையும் வளர்வதையும் பார்க்கிறோம். அவர்களுக்கு இடையே கூட விட்டுக்கொடுத்தல் இல்லையானால் வேறு யாரிடம் அதை தேடுவது? அம்மாவுக்கு பெண்ணாக இருக்கும்போதே இப்படியென்றால் பின்னால் வாழ்க்கை எப்படி அமையும்? அப்புறம் யார் மேல் குற்றம் சொல்வது? தன் கருத்து சரியேயாயினும் உயர்வேயாயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அது எவ்வளவு அவசியமான கருத்தானாலும் ஞானமேயானாலும் சிறிது காலத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளும் வரை தள்ளி வைக்க வேண்டியதுதான். குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பயனும் வராது. அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.